बुद्ध जो राष्ट्र साई कृष्ण
साई रामा। परमेश्वर श्री साई प्रभु, ईश्वरामनंदन साई प्रभु, परमेश्वर श्री साई प्रभु, ईश्वर अल्लाह श्री साई राम नाम, बुद्ध ज़ोराष्ट्र साई कृष्ण नाम, माधव मोहन साई नारायण, प्रेमावतारा प्रभु साई रामा, प्रेमावतारा प्रभु साई रामा, परमेश्वर श्री साई प्रभु। सोहम सोहम ध्यान करो, सोहम सोहम ध्यान करो, सद्गुरु साई ध्यान करो, सद्गुरु साई ध्यान करो, सद्गुरु साई ध्यान करो, सद्गुरु साई ध्यान करो, सोहम सोहम ध्यान करो, सोहम ब्रह्मा सोहम विष्णु, सोहम ब्रह्मा सोहम विष्णु, सोहम ब्रह्मा। ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்களின் பொற்பாத கமலங்களில் நம் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சுவாமியின் பெரும் கருணையினாலே நம் ஈரோடு மாவட்ட ஸ்ரீ சத்யசாய் சேவா நிறுவனத்தின் நேரலை சத்சங்கங்கள் தொடர்ந்து நல்ல முறையில் நடந்து வருகிறது. இதைத் தொடர்ந்து இன்று 23வது நேரலை சத்சங்கத்தில் நம்முடன் ஆபத் பாந்தவ சாயி அப்படிங்கிற தலைப்பில் பேச இருப்பவர் மதிப்பிற்குரிய திரு கருப்பையா சாய்ராம் அவர்கள். நம்ம ஈரோடு மாவட்டத்தோட முன்னாள் பால்விகாஸ் மாணவர், நிறைய சாய் பணிகளை செய்து கொண்டிருப்பவர். இப்போ மும்பையில் இருக்கிற தானே பகுதியில் இருக்கிற சமிதியில் உறுப்பினராக இருக்கிறார். அவர் பல்வேறு சாதனைகளையும் செய்திருக்கிறார். அவர் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனோட இன்றைய சத்சங்கத்தை நம்ம துவங்கி வைக்கலாம். இந்த இன்ட்ரோடக்ஷனை கொடுக்குமாறு நம்ம சாய் பிரதர் திரு சரவணகுமார் சாய்ராம் அவங்களை கேட்டுக்கிறேன். அந்த இன்ட்ரோடக்ஷனை தொடர்ந்து மதிப்பிற்குரிய கருப்பையா சாய்ராம் அவங்க பேசுவாங்க. தொடர்ந்து அனைவரும் கேட்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். சாய்ராம். I started with thanking you for giving an opportunity for me to introduce my mentor and my loving brother, Thiru Karpaiya. Anna Sairam. So, now actually, Anna, you were a introduction, so I was collecting some details. I thought, how could I make it very short? But the list goes big.
ஸோ பட் ஸ்டில் ஐ வில் மேக் இட் வெரி ஃபாஸ்ட். கருப்பையாவுக்கு இன்னொரு பேர் இருக்கு, கண்ணன். எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்ம பழைய சமிதி ஃபேமிலிஸ் எல்லாருமே they will be knowing him by name கண்ணன். அங்க மாயக்கண்ணன் மாதிரி அண்ணா வந்து எல்லாருக்கும் ரொம்ப செல்லப்பிள்ளை. நான் சொல்றது வந்து நம்ம சமிதியினுடைய ஓல்டு ஃபேமிலிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈரோடுல ஆல் ஆர் வெரி க்ளோஸ் அண்ட் ஹீ இஸ் வெரி க்ளோஸ் டு தேர் ஹார்ட்ஸ். ரொம்ப உரிமையோட எல்லாரும் அன்போட பேசுவாங்க. கருப்பையா கண்ணன் அப்படின்னு நம்ம சொன்னாவே எனக்கு என்னென்னா பார்த்தீங்கன்னா அவருடைய நாலேஜ் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும். ஏன்னா அவருடைய லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் நான் வந்து ரொம்ப பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன். ஐ வாஸ் ஸோ ஃபார்ச்சுனேட். பாலவிகா ஸ்டூடெண்டா இல்லைன்னா கூட நான் வந்து செகண்ட் குரூப்ல இருக்கும்போது அண்ணா பார்த்தீங்கன்னா அதே சமிதியில தேர்ட் குரூப் கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. அப்புறம் என்னோட ப்ரீ சேவாதல் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆல் இன் சாய் ஆக்டிவிட்டீஸ், சமிதி ஆக்டிவிட்டீஸ், ஐ வாஸ் டைரக்ட்லி அண்டர் கருப்பையாஸ் கைடன்ஸ். இட் வாஸ் மை ஃபார்ச்சுனேட். சுவாமி ஹஸ் given me such a wonderful guru. அண்ணா வந்து பல ரோல்ஸ் வந்து he has played. அண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பால்விகா ஸ்டூடெண்ட்டாக அண்ணா ஸ்டார்ட் பண்ணி தென் he has moved to many roles ஓவர் த பீரியட். பால்விகாஸ்ன்னு சொல்லும்போது ஐ ஜஸ்ட் வுட் லைக் டு, பிகாஸ் மெனி பீப்புள் இப்போ நிறைய பேர் புதுசாக இருக்காங்கனால அவங்கள பற்றி தெரியாது. ஸோ லெட் மீ டாக் அபவுட் a couple of minutes about their family. ஏன்னா அவருடைய ஃபாதர் வந்து ஐ ஹர்ட் நம்ம சென்னிமலை ரோட்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் சமிதி நாம ஆரம்பிச்சோம் இல்லையா, அப்போ வந்து டெய்லி நடந்துட்டு இருந்தது. அப்ப இருந்தே those days I heard it has been called as Sabala Vihar. Bala Vikasன்றது after 1 or 2 years அப்புறம் தான் வந்திருக்கு. So from those Bala Vihar period and he and his family were involved in Sai activities. அப்போ வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து நம்ம மண்டபம் ஸ்ட்ரீட் ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் சென்னிமலை ரோட்ல இருந்து what I heard is his father used to bring, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 2 brothers 2 sisters இருக்காங்க, அழகம்மை, சாந்தா, அப்புறம் திரு மையப்பன் அண்ட் திரு சாய்ராம் பிரதர்ஸ். அவங்க 5 பேரையுமே அவ அப்பா வந்து சென்னிமலை ரோட்ல இருந்து அவளை கையை பிடிச்சு நடந்து வருவாங்களாம். டெய்லி பால்விகாஸ் மண்டபம் ஸ்ட்ரீட்ல அட்டன் பண்றதுக்காக அவ அப்பா கூட்டிட்டு வருவாராம். ஸோ இங்கே வந்து டெஃபினட்டா நாம வந்து we need to be mindful about his father's dedication and the faith he has. ஏன்னா அதுதான் வந்து அவங்கள கைட் பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும். ஸோ அப்போ வந்திருக்காங்க. அப்ப இருந்து he has been number 1 on all those. ஈவன் வந்து அவருடைய குரு பார்த்தீங்கன்னா டைரக்ட் சாய்ராம் சுப்பிரமணியம், நம்ம எல்லாருடைய ரோல் மாடல். அண்ணா சொன்னது வந்து கருப்பையா யூஸ் டு பி கால்ட் ஆஸ் யுதிஷ்டா, அந்த மாதிரி ஒரு குவாலிட்டிஸ் அவர்கிட்ட இருந்திருக்கு. அப்புறம் மெயினா நான் சொல்றது இப்போ வந்து ப்ரொஃபஷனல் லைஃப், பர்சனல் லைஃப், பிஸ்னஸ், இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா கருப்பையா ஹேஸ் பீன் அ ரோல் மாடல் அண்ட் ஹி வாஸ் நம்பர் 1 ஆல்வேஸ். எங்களுக்கு எல்லாத்தையும் பர்சனலா வந்து ஐ ஹாவ் பீன் இன்டு ஹெல்த் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா அவரை பார்த்து தான் நாங்க எல்லாருமே வந்தோம். அதனால அப்ப இருந்தே பண்ணுவாங்க. இதுல முக்கியமா நம்ம அவரை பத்தி நம்ம பேச வேண்டிய இம்பார்ட்டன்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, கருப்பையா வந்து தமிழ்நாட்டுல வந்து ஃபர்ஸ்ட்ல ஒரு 12 பேர், அரௌண்ட் 12 பால்விகா ஸ்டூடெண்ட்ஸ் சுவாமி கையால செலக்ட் ஆகி பால்விகாஸ் டிப்ளமோ வாங்கியிருக்காங்க. ஸோ ஹீ இஸ் ஒன் அமங் தெம். ஈரோட்ல இருந்து அப்போ 7-8 பேர் இருக்காங்க அவுட் ஆஃப் 12 people if I'm right. அதுல கருப்பையா was one among to receive that award from the golden hands of Swami. That's what I heard. And second வந்து அவருக்கு வந்து பெஸ்ட் பால்விகாஸ் அலுமினை அவார்டு இப்போ 2016ல ஆன மகர சங்கராந்தி டே சாய் குல்வந்த் ஹால்ல நம்ம சென்ட்ரல் ட்ரஸ்ட் மெம்பர் சக்கரவர்த்தி சாய்ராம் அவர் கையில அவருக்கு வந்து கிடைக்கப்பட்டது பகவானுடைய ஆசீர்வாதம். அப்புறம் 90 இப்போ முக்கியமா நான் வந்து ஒரு பாயிண்ட் வந்து பிஃபோர் ஐ எம் கன்க்ளூடிங் ஐ வுட் லைக் டு இன்ஃபார்ம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா 1981ல சாய் அண்ணா வந்து பாத்தீங்கன்னா அவங்க he moved away to புட்டபர்த்தி. அதுக்கப்புறம் அரௌண்ட் 5 years later 86ல ஈவன் சந்துரு அண்ணா, பாட்டி எல்லாரையுமே வந்து சாய் அண்ணா அங்க சுவாமி கிட்ட பர்மிஷன் வாங்கி he pulled them to புட்டபர்த்தி. அப்போ வந்து he has raised this point. Yeah. அண்ணா ஒரு 2 டிவைஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கீங்க, எக்கோ வருது. ஒரு டிவைஸ் மட்டும் போன்ல I already muted on my mobile also. இல்ல நான் 2 எக்கோ வருது. 1 minute, let me disconnect that. Okay.
Can you hear me now? Is better, it okay? much better. Okay. So I'm only on mobile now. So 90 அப்புறம் நான் சொன்ன 86ல வந்து ஈவன் he has been அங்க வந்து அண்ணா வந்து இவங்களை கூட்டின்னு போயிருக்காங்க அவங்க ஃபேமிலிய. அப்போ சுவாமி கிட்ட சாய்ராம் சுப்பிரமணியம் கேட்டிருக்கார், இந்த மாதிரி சுவாமி அவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எப்படி வந்து அங்க ஈரோடு சமிதி பத்தி ஒரு கன்சர்ன் பத்தி அவர் சொல்லும் போது சுவாமி சொல்லியிருக்கார், இல்ல நான் வந்து ஈவன் திரு சச்சிதானந்தம் அவர்கள் அப்புறம் திரு எஸ்பி மகாதேவன் அவர்கள் அவங்ககிட்ட எல்லாம் நான் வந்து சொல்லியிருக்கேன், அங்க இருக்கவங்க எல்லாம் பார்த்துப்பாங்க, யூ டோன்ட் வரி, யூ ப்ளீஸ் கம் அண்ட் செட்டில் ஹியர் அப்படின்ட்டு சுவாமி வந்து பர்சனலா சொல்லியிருக்கிறதா கேள்விப்பட்டேன். அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் ஆக்சுவலி டு பி ஃப்ரேங்க் அவருடைய சாய்ராம் சுப்பிரமணியம் அவங்க பிரதர் வந்து கடைசி பிரதர் நம்ம அவருடைய அண்ணா சுகவனம் வந்து ஹீ டுக் ஓவர் ஃபார் சம் டைம். நாங்கெல்லாம் அப்போ அங்கே இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கிருந்து கடைசியா சொக்கலிங்கம் ஸ்ட்ரீட்டுக்கு மூவ் ஆச்சு. அது வரைக்கும் we were all together in all things. But when Sugavanam was also happened to move to Puttaparthi, அப்போ வந்து there was a big vacuum. ஏன்னா யாரும் இல்லை, அவங்க ஃபேமிலி கம்ப்ளீட்டா அங்கே மூவ் ஆகும்போது இது நடந்திருக்கு. நான் ஏன் இது சொன்னேன்னா, சாய்நாகிட்ட சுவாமி அப்பவே சொல்லியிருக்கார், அங்க இருக்கவங்க எல்லாம் பார்த்துப்பாங்க, நீ கவலைப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. ஸோ வாட் ஐ ஃபீல் இஸ் பர்சனலி அந்த லிஸ்ட்ல வந்து கருப்பையா கூட அதுல இருந்திருக்காரு. சுவாமி இன்டைரக்டா அதை தான் வந்து அப்ப இன்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்டைரக்ட்லி அவர் பார்த்தீங்கன்னா டைரக்ட் இவருக்கு மேல வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபுல்லா சுகவனம் லெஃப்ட் ஆனது, இங்க இருந்து புட்டபர்த்தி போனதுக்கு அப்புறம் கருப்பையா கிட்ட வந்துடுச்சு ஆக்சுவலி. அப்போ அன்னைக்கு அந்த கடைசி கருப்பையா இவரு சுகவனம் வந்து நம்ம ஈரோடு சமிதியிலிருந்து ஒரு ஒரு ஃபேர்வெல் மாதிரி நாங்க அவருக்கு ஒன்று பண்ணினோம். அன்னைக்கு கிளம்புறச்சு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, ஐ மே டேக் அ மினிட் மோர். அப்போ அண்ணா வந்து அவங்க என்னன்னா எங்க எல்லாருக்கும் மீன்ஸ் சமிதி பீப்புள் எல்லாருக்கும் ஒரு டின்னர் ஆஃபர் பண்ணாங்க. ஸோ அன்னைக்கு ஒரு பஜன் ஸ்பெஷல் பஜன் வச்சு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் கருப்பையா வந்து ஹி வாஸ் ஸ்பீக்கிங். ஒரு ½ அன் அவர் அண்ணா வந்து பேசினாங்க அவங்க ஃபேமிலி பத்தி, மீன்ஸ் நான் சொல்றது சாய்ராம் சுப்பிரமணியம் ஃபேமிலி பத்தி, இன்க்ளூடிங் சுகவனம்ஸ் ரோல் வாட் எவர் ஹி ஹஸ் பிளேட் சோ ஃபார். அதை பத்தி எல்லாம் அவர் பேசும்போது ஹி கம்பேர்டு, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நான் வந்து அப்போ பக்கத்துல இருந்து கேட்டுட்டு இருந்தேன். அண்ணா சொல்லிட்டு இருந்தார் அவங்க ஃபேமிலியில 3 பேர்ல பாத்தீங்கன்னா சரஸ்வதி கட்டாட்சமா சாய்ராம் சுப்பிரமணியம் வந்து பண்ணினார். அப்புறம் அந்த சுகவனத்தை வந்து ஹி கம்பேர்டு வித் காடஸ் துர்கா மீன் சக்தி, அந்த மாதிரி காரியம் பண்றதுல ரொம்ப திறமை அப்படின்ற மாதிரி அண்ணா சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா கருப்பியா ஃபேமிலிலையும் 3 பேர் இருக்காங்க. ஸோ ஐ வில் கம்பேர் கருப்பியா வித் சரஸ்வதி காடஸ் சரஸ்வதி மாதா. பிகாஸ் அவருடைய சாதனை கேம்ப் ஆகட்டும், பின்னாடி நாங்க நிறைய ஸ்பிரிச்சுவல் அப்போ வந்து ஸ்டடி சர்க்கிள்ஸ்லாம் நடக்கும். ஹி யூஸ் டு ஹோல்ட் அண்ட் ஆங்கர் ரோல். அப்பெல்லாம் எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் சரி அண்ணா தான் வந்து லீட் பண்ணுவாங்க, நாங்க எல்லாம் பக்கத்துல இருந்து கேட்டிருக்கோம். அப்புறம் நிறைய எங்களுடைய காம்படிஷன்ஸ்ல பால் விகாஸ்ல ஸ்பீச் அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காரு. ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா அப்படியே மணிமணியா இருக்கும். எனக்கு இன்னும் நிறைய சிலதெல்லாம் சத்தியம் தர்மம் சர அந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் வந்து அண்ணா கொடுத்ததெல்லாம் எழுதி கொடுத்ததெல்லாம் என்னோட பிரதர்ஸ் எல்லாம் பேசியிருக்காங்க, நிறைய ப்ரைஸஸ்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ சுவாமியுடைய டைரக்ட் கடாட்சம் அவருக்கும் அவருடைய ஃபேமிலிக்கும் ரொம்ப ஆரம்பத்திலேருந்தே இருந்திருக்கு. அப்புறம் அவர் வந்து பாத்தீங்கன்னா he has been very close. அவரோட சர்க்கிள்லாம் பாத்தீங்கன்னா வெரி எலைட் சர்க்கிள். இப்போ நம்ம போட்டோ பார்த்தோம், they shared. ஈவன் லாஸ்ட் வீக் நம்ம we had டாக்டர் வி மோகன், பத்மஸ்ரீ டாக்டர் வி மோகன், அவர் சென்ட்ரல் ட்ரஸ்ட் மெம்பர் வர்ஸ் நம்ம கிட்ட பேசினார். அண்ணா வந்து நம்மளுடைய ஒரு ஒன் ஆஃப் த சாதனா கேம்ப்ல வந்து he has brought him to ஈரோடு. ஆக்சுவலி ஆல்ரெடி கூட்டின்னு வந்தது கருப்பையா மூலியமா தான் வந்தோம், நாங்க பேசினோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து அகமதாபாத்ல கருப்பையா வந்து இப்போ his headquarter has been Ahmedabad for quite some time now. அவங்களுடைய டாட்டர் சாய் ஸ்ருதி அவங்க வந்து சுவாமி வந்து கருப்பையாக்கு பிளஸ்ஸிங்காக, அவருடைய சர்வீஸ்க்காக, அவருடைய சேவாக்காக, அவருடைய பக்தியை மெச்சி சுவாமி வந்து அவங்க டாட்டருக்கு அங்க பர்த்தியில பிரைமரி ஸ்கூல்ல 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து அட்மிஷன் கொடுத்திருந்தார். அவங்களும் ஷீ கம்ப்ளீட்டட் வித் வெரி ஃப்ளைங் கலர்ஸ். நவ் ஷீ இஸ் பர்சியூவிங் ஹர் ஃபர்தர் ஸ்டடீஸ் இன் மும்பை. அவங்க ஒய்ஃப் வந்து மிஸ்ஸஸ் கமலா சாய்ராம் அவர்கள், அவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவிட்டீஸில் தான சமிதியில் ஷீ லீடிங் மெனி திங்ஸ். அண்ட் அவங்க என்டையர் ஃபேமிலி இஸ் இன் சுவாமிஸ் ஃபோல்ட் ஃபார் இன்னைக்கு வரைக்கும் அவங்க இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம சமிதியில் இஎம்எஸ் சார், ப்ரொஃபஸர் கோகுல், அப்புறம் டாக்டர் என்எஸ்கே, இங்கே வந்து கோவிந்தராஜ் சார், எல்லாருக்கும் நம்ம கருப்பையானா எப்பயுமே வந்து we used to always consult him and we used to be in one as a family actually.
அதனால இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் பால் விகாஸ் அலுமினை சாதனா கேம்ப் வந்து நம்ம ரெகுலராக நடத்திட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும் 14 years we have completed. அதில் வந்து ஆல்வேஸ் he used to be with us and to guide us. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கூட ஐ ஜஸ்ட் வுட் லைக் டு கோட், நம்ம இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணினோம் SSS JKSன்னு சொல்லிட்டு. அதுலேயும் வந்து நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணோம். ஸோ தோ ஹி வாஸ் இன் பாம்பே அண்ட் நமக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணினார். அதனால் சுவாமி ஒர்க்குன்னா நத்திங் ஸ்டாப்ஸ் ஹிம் ஆக்சுவலி. தட் இஸ் வாட் ஐ வுட் லைக் டு கன்க்ளூட். அண்ட் எப்படி சாய்ராம் சுப்பிரமணிய அண்ணாவுக்கு வந்து கருப்பையா, அப்புறம் சந்துரு, பார்த்தசாரதி, வெங்கட் நரசு, அந்த மாதிரி பெரிய குரூப், அழகம்மை, அவங்க எல்லாம் பெரிய பால் விகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு வெரி ஃபெமிலியர் நேம்ஸ் இருக்கோ, அதே மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கருப்பையா ஒன்லி டுக் ஓவர் த பால் விகாஸ் போர்ட்ஃபோலியோ ஹியர் இன் ஈரோடு. அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சாய் மனோகர், ரமணன், கீதா, சாய்ராம், காயத்ரி, லைக் மெனி பீப்புள், நீங்கள் யாரை வேணால் பாருங்க, எல்லாருக்கும் வந்து ஹி ஹாஸ் பீன் அ குரு பால் விகாஸில். டே டு டே லைஃப்பில் கூட நாங்கள்லாம் வி ஃபாலோ ஹிம். டுடே ஐ எம் வெரி ஹாப்பி. I think I took little more time, but I think it is deserved for Karpiya to avail all this. That is why I just took some time. So I'm also eagerly waiting to hear from him. And thank you so much for being with us, Anna. Sairam, hand over to you. Arun? Anna, Sairam. You can take over. Yeah, sure. Anna, Sairam, நான் பேச ஆரம்பிக்கலாம். நீங்க மியூட்ல இருக்கீங்க. Just unmute பண்ணிட்டு. Unmute ஆயிடுச்சு. ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவானுடைய பெரும் கருணையினாலே இன்றைய தினம் ஒரு புனித நாள். பர்த்தியிலே இன்றைய தினம் சொர்க்கவாச கதவு திறக்கப்பட்டுள்ளது. ஷீரடி பாபா அவர்கள் பிறந்த தினம் இன்று. இந்த மாதிரி ஒரு நன்னாளிலே எனக்கு உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பினை கொடுத்த எல்லாம் வல்ல பகவான் பாபா அவர்களுடைய பொற்பாத கமலங்களுக்கு என்னுடைய நமஸ்காரம். திரு ராஜேந்திரன் சாய்ராம் அவர்களே, திரு கோவிந்தராஜ் மற்றும் சமிதி கன்வீனர்கள், சமிதி ஆபீஸ் பேரர்ஸ், பால் விகாஸ் குருமார்கள், சகோதர சகோதரிகள், பால் விகாஸ் சிறார்கள், எல்லோருக்கும் என்னுடைய சாய்ராம். திரு சரவணகுமார் சற்று அதிகமாக நேரம் எடுத்துக்கொண்டு இல்லாததை இருந்த மாதிரி பேசிவிட்டார். அதனாலே என்னுடைய காலம், பேசும் காலம் கொஞ்சம் குறைந்து விட்டது. ஆனால் ஒன்று உண்மை, பகவானுடைய கருணையினாலே எனக்கு ஒரு ப்ராப்பர் ஃபவுண்டேஷன் எது கொடுத்தது, எது அமைத்தது என்று சொன்னால் அது பால விகாஸ் மட்டும்தான். அதனால்தான் இன்றளவும் எல்லா இடத்திலும் எனக்கு பால விகாஸ் கிளாஸ்களை ஒவ்வொரு சமிதியிலும் நல்ல முறையாக நடத்த வேண்டும் என்று ஒரு பெரிய அவா எப்பொழுதும் உண்டு. ஒரு ஆழமான ஆன்மீக அடித்தளம் அமைத்து கொடுத்தது ஸ்ரீ சத்யசாயி பால விகாஸ். என்னுடைய பின்னாளிலே என்னுடைய இந்த ப்ரொஃபஷனல் லைஃப் என்று சொல்லக்கூடிய இந்த என்னுடைய வேலை இடத்திலே எனக்கு மிகுந்த ஒரு தன்னம்பிக்கையையும் ஒரு நடுநிலைமையோடு ஒரு நேர்மையோடு இருக்க வேண்டிய ஒரு
ஒரு தன்மையும் கொடுத்தது பால விகாஸ் கிளாஸ். எனவே தர்ம வழிப்படி நடத்தல், உண்மை பேசுதல், பெரியோர்களுக்கு கீழ்ப்படிதல், தெய்வ சிந்தனை, இரக்க உணர்ச்சி மற்றும் வாசுதேவ குடும்பகம், இந்த மாதிரி ஒரு நட்பண்புகளை என்னிடம் ஊக்குவித்தது பால விகாஸ் கிளாஸ். அதற்கு நான் எப்பொழுதும் ஸ்ரீ சாய்ராம் சுப்பிரமணியம் அவர்களுக்கு கடமைப்பட்டுள்ளேன். என்னை மட்டுமல்ல, என்னை போன்ற சக பால விகாஸ் மாணவர்களை அவர் உருவாக்கி கொடுத்துள்ளார். எங்களுக்கு பால விகாஸ் கிளாஸிலே இருக்கும் பொழுது குரு என்றால் அண்ணாவை தவிர தெரியாது, தெய்வம் என்றால் பகவானை பற்றி தவிர வேற எதுவும் தெரியாது. நாங்கள் ஒரு நாளில் பல மணி நேரங்கள் வீட்டில் இருந்ததை விட சமிதியிலோ பால விகாஸ் சம்பந்தப்பட்ட அமைப்பிலோ இருந்ததுதான் அந்த காலகட்டத்தில் மிகவும் அதிகம். அதனால் அந்த காலம் மிகவும் உன்னதமான காலம், எங்களை உருவாக்கிய காலம். இன்று வரை ஒரு ஆணிவேராக பகவானிடம் எங்களை இருக்க பிணைத்து வைத்திருப்பது அந்த பால விகாஸ் கிளாஸினால். அண்ணா அவர்கள் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக மட்டுமில்லாமல் பலவற்றை எங்களுக்கு போதித்தார்கள். பல ஆன்றோர்களுடைய தொடர்பு எனக்கு என்னுடைய தகப்பனாருக்கு பகவான் இவர்தான் என்று காண்பித்தவர் திரு அண்ணாமலை செட்டியார். அவர் திரு NSS அவர்களுடைய ஃபாதர் இன் லா. என் தகப்பனார் எனக்கும் என்னுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கும் இவர்தான் கடவுள் என்று எங்களுக்கு அந்த வயதிலே அறிமுகப்படுத்தினார். அதனால் எங்களுக்கு இறைவன் கடவுள் என்றால் பகவானை தவிர வேறு எதுவும் தெரியாது. குலதெய்வம் கூட பிற்காலத்திலே பகவான் சொல்லிய பிறகுதான் குலதெய்வம் மிகவும் முக்கியம் என்று எங்களுக்கு தெரிந்தது. அதுவரை எந்த கோயிலுக்கு சென்றாலும் சுவாமிதான் நாவிலே இருப்பார், மனதிலே இருப்பார், கண்ணிலே நிறைந்திருப்பார். அந்த மாதிரியான ஒரு அல்ல குறையாத ஒரு பொக்கிஷத்தை ஸ்ரீ திரு சாய்ராம் சுப்பிரமணியம் அவர்கள் எங்களுக்கு கொடுத்துள்ளார். அதை தவிர நான் சொன்னது போல் பல ஆன்றோர்களுடைய தொடர்பு, சம்மர் கோர்சஸ். அந்த காலத்திலே சம்மர் கோர்ஸ் என்பது ஈரோடு சமிதியிலே மட்டும் ஆரம்பிக்கப்பட்டது, பகவான் ஆரம்பித்த கோர்ஸ். அதற்கு அப்புறம் அதனால் பலவிதமான ஆன்றோர்களுடைய தொடர்பு. அப்புறம் சித்தோட்டிலே முதனான ஒரு மெடிக்கல் கேம்ப். அதுக்கப்புறம் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலோடு பலவிதமான ஐ கேம்ப்ஸ். இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பல வகையான ஒரு விசாலமான சேவை செய்யக்கூடிய வாய்ப்பையும் பகவானிடத்திலே தொடர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்பினையும் இந்த பால விகாஸ் கிளாஸும் அண்ணாவும் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அண்ணாவுடைய மாணவர்கள் இன்று பல இடத்திலே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அண்ணாவை பற்றி சொல்லுகின்றேன் என்றால், கிராட்டிடியூட் என்பது பகவான் சொல்லிய பிரகாரம் மிகவும் முக்கியம். அந்த நன்றி உணர்ச்சி என்பது எப்போதும் இருக்க வேண்டும். நான் கற்றுக்கொண்ட விஷயங்கள் பிற்காலத்தில் என்னுடைய ப்ரொஃபஷனல் லைஃபுக்கு மிகவும் இப்பொழுதும் அண்ணாவின் காரணத்தினாலே மிகவும் உதவியாக இருந்து வருகிறது. அண்ணாவுடைய குடும்பம் திரு கிருஷ்ணமூர்த்தி ஐயர், திரு ராமலட்சுமி அம்மாள் அவர்கள் பகவானினாலே, பகவானுடைய ஆக்ஞையின் பேரிலே ஈரோட்டிலே சமிதியை ஆரம்பித்தார்கள். கிட்டத்தட்ட 1950 லேட் 50s நினைக்கிறேன். ராமலட்சுமி அம்மாள் மாதிரி ஒருவரை நாம் பார்க்க முடியாது. அவர்கள் காலையிலே, எனக்கு பல நாட்கள் என் வீட்டிலே நான் சமிதியிலே படுத்து தங்கி இருப்பதுதான் என்னுடைய வழக்கம். பள்ளி முடிந்தவுடன் பால விகாஸ், அதுக்கப்புறம் சமிதியிலே தொடர்ந்து இருந்துவிட்டு அடுத்த நாள் காலையிலே தான் வீட்டுக்கு செல்வது என் வழக்கம். அதனால்
திருமதி ராமலட்சுமி அம்மாள் அவர்கள் உடைய கனவிலே தினமும் சுவாமி வருவார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக காட்சி தருவார். ஒவ்வொரு அலங்காரத்தோடு அவர் காட்சி தருவார். மறுநாள் அவர்கள் அதை எனக்கு விளக்குவார்கள். இப்படியாக அவர்களுடைய தொடர்பு மற்றும் திரு வைரவன் செட்டியார் அவர்கள், அவரை மறக்க முடியாது. திரு அண்ணாமலை அவர்களுடைய தகப்பனார், சமதி பணியிலே பூரணமாக ஈடுபடுத்திக் கொண்டவர். பின்னாட்களிலே திரு ரங்கநாதன் செட்டியார், திரு இஎம் சண்முகசுந்தரம் அவர்கள், இவர்களுடைய தொடர்பு எல்லாம் ஒரு தன்னலமற்ற சேவை எனக்கு ஒரு பாலமாக அமைந்தது. இப்பொழுது வயது ஆகிய பின்னோக்கி பார்க்கையிலே நான் படித்த ஒரு விஷ்ணு ஸ்துதி ஞாபகத்துக்கு வருகிறது. அந்த ஸ்துதி என்னவென்றால், மனோமே புண்டரீகாட்ச விஷயா நேவ தாவதி வாணி மம ஹிருஷிகேஷ வித்யா பாருஷ்ய தூஷிதா. அதாவது மனோமே புண்டரீகாட்ச, தாமரை கண்ணா, என்னுடைய மனதானது ஒரு நிலையிலே இருக்க மாட்டேங்கிறது, விஷயங்கள் மேலே தாவிக்கொண்டே இருக்கிறது. நாம் அனைவருக்கும் பஜனையிலே இருக்கும் பொழுது பலவிதமான எண்ணங்கள் இருக்கும், எனக்கு இருந்திருக்கிறது. எனவே மனோமே புண்டரீகாட்ச விஷயானேவ தாவதி வாணி மம ரிஷிகேஷம், அதாவது என்னுடைய பேச்சு பொய்யினாலாகி இருக்கிறது. அடுத்த ஸ்லோகம், ஏவம் சாதன ஹீனோகம் கிம் கரிஷ்யாமி கேசவா. என்னுடைய மனதானது எந்த சாதனைகளையும் ஈடுபட மறுக்கிறது. ஏவம் சாதன ஈனோகம், என்ன பண்றது? கிம் கரிஷ்யாமி கேசவா, கேசவா நான் என்ன பண்றது? என்னோட மனசு ஒரு சாதனையில, சுய சாதனை பற்றி போன வாரம் திரு மோகன் அவர்கள் சொன்னார்கள். சுய சாதனை, செல்ஃப் சாதனா வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கோவிந்தராஜ் அவர்கள் அவருடைய டாக்ல சொன்னாங்க. அந்த மாதிரி அந்த சாதனை ரொம்ப முக்கியம், அதுல ஈடுபட மனசு பண்றது மாட்டேங்கிறது அப்படின்னு பகவானிடம் இறைந்து இந்த விஷ்ணு ஸ்துதியிலே இதை இயற்றிய அன்பர் கேட்கிறார். அந்த நிலையிலே தான் இன்றும் நாம் அனைவரும் இருக்கின்றோம், நானும் இருக்கின்றேன். வயது ஆக ஆக நமக்கு ஒரு ஒரு முதிர்ச்சி வருகிறது, முதுமை வருகிறது. என்னை சிறிது காலத்திற்கு முன்னாலே இந்த சத்சங்கத்திலே பேசும்படி கேட்ட பொழுது நான் இதிலே பேசுவதற்கு தயாரில்லை என்ற மாதிரியான ஒரு பதிலை கொடுத்தேன். அதற்கு காரணம், பேசுவது நம்மை நாமே பிரகடனப்படுத்திக் கொள்வது மாதிரி அது அகங்காரத்தை வளர்க்கும் அப்படி என்ற ஒரு எண்ணத்தினாலே நான் வேண்டாம் என்று அதை விடுத்தேன். சோ அப்போ எனக்கு அந்த அந்த ஒரு காலகட்டத்திலே திரு கீதா மோகன் ராம் அவர்களுடைய பேச்சினை கேட்கும்படி நடந்தது. அந்த பேச்சிலே அவர்கள் சொன்னார்கள், இந்த சுவாமியை பார்ப்பதற்கு அவர்களுடைய மூத்த மகனுக்கு சுவாமியுடைய பேச்சை கேட்பதற்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. அந்த திருமணத்திற்காக அவர்கள் அமெரிக்காவிலிருந்து அந்த பெண், இதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள், இருந்தாலும் இதை சொல்லுவதிலே ஒரு அர்த்தம் இருக்கிறதாக நான் நினைக்கின்றேன். அவர்கள் இருவரும் அந்த மாதிரியாக மணப்பெண் மகன் இவர்களை அழைத்துக் கொண்டு சம்பந்தி வீட்டார் பர்த்திக்கு வந்திருந்தார். அவர் வந்து தங்கியிருந்தவுடன் அடுத்த நாள் திருமணம் என்ற மாதிரியான ஒரு பேச்சு இருந்ததுனாலே டெய்லி அவர்கள் அந்த மணப்பெண் தயாராக தரிசனத்துக்கு வருவார். ஏனால் திருமணம் நடக்கலாம் என்ற காரணத்தினாலே
ஆனால் சுவாமி அவர்களை அழைக்கவில்லை. ஏனென்றால் அப்பொழுது சர்வீஸுக்காக சென்னை சமிதியிலிருந்து நிறைய பேர் அங்கு வந்திருந்தார்கள். சர்வீஸ் கோஆர்டினேட்டர் திருமதி கீதா மோகன் ராமை அணுகி தாங்கள் பேச முடியுமா என்று கேட்டார். அப்படி கேட்ட பொழுது அவர், நான் இங்கு வேறு காரணத்திற்காக வந்திருக்கிறேன், அதனால பேச முடியாது என்று சொன்னார். அதுக்கப்புறம் திருமணம் நடக்கவில்லை, தள்ளி போய் கொண்டே இருந்து 15-20 நாட்கள் ஆகிவிட்டது. என்ன பண்ணுவது என்று தெரியவில்லை. ஊருக்கு செல்ல வேண்டிய நாள் அணுகி இருந்தது. அப்படி இருக்கையிலே திரும்பவும் அந்த சர்வீஸ் கோஆர்டினேட்டர் 2 முறை கேட்டார். 3வது முறை அந்த திருமணம் நடக்கவில்லை என்பதனால் அவர் ஒத்துக்கொண்டார். அவர் போய் அந்த சேவாதால்சை பேசிவிட்டு நைட் 8 மணிக்கு ஷெட்டில் இருந்து திரும்பி வரும் பொழுது திடீரென்று அவருடைய மகன் ஓடி வந்தார். சுவாமி மறுநாள் திருமணம் செய்ய இருப்பதாக செய்தி அனுப்பி இருப்பதாக சொன்னார். இதை நான் கேட்டவுடன் திருமதி மோகன்ராம் எப்படி அதை முடிக்கிறார்கள் என்றார், சுவாமியை பற்றி பேசுவதற்கு, இந்த அனுபவத்தை பகிர்வதற்கு நாம் எப்பொழுதும் மறுக்கக்கூடாது என்று அவர் அதை எப்பொழுது செய்தாரோ அப்பொழுது சுவாமியும் அந்த திருமணத்தை நடத்தி வைப்பதாக உத்தேசித்து நடத்தி வைத்தார். இதை கேட்டவுடனே நான் அந்த மாதிரி சொல்லி இருக்கக்கூடாது, எனவே நான் ஈரோடு சமிதி நண்பர்களிடையே பேசுகின்றேன் என்று நான் செய்தி அனுப்பினேன். இந்த கரணம், அதாவது இந்த காயம், இந்த உடல், மனம், சொல், எண்ணம் எல்லாமே பகவான் நமக்கு கொடுத்தது. பகவானுடைய ஒரு பெரிய மதிப்பு, அவருடைய செய்திகளை பரப்புவதற்கு நாம் எந்த விதமான கூச்சமும் தயமும் இருக்கக்கூடாது என்பதற்காக இதை நான் சொல்லுகிறேன். அடுத்ததாக இந்த தலைப்பு ஆபத் பாந்தவ சாயி, என்ன பேச வேண்டும் என்று கேட்ட பொழுது பல நாட்கள் யோசித்து என்னுடைய அனுபவங்களை ஆபத் பாந்தவ சாயி என்று சொல்லலாம் என்று நினைக்கிறேன். எதற்கு என்றால், ஒரு முறை அனில்குமார் அவர்கள் பகவானிடம் இதை கேட்டார். அதாவது விதியிலிருந்து யாரும் வெல்ல முடியாது. அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொருவரும் அவர்களுடைய கர்ம வினைகளை அனுபவித்தே தீர வேண்டும். இப்படி ஒரு நியதி இருக்கையிலே எப்படி இதிலிருந்து நாம் தப்புவது என்று பகவானிடம் கேட்கும் பொழுது பகவான் சொன்னார், இது ரேடியோ சாயி 1 ஜூலை 2009 இது வந்திருந்தது. சுவாமி சொன்னார், everything in life is a reflection of your thoughts and actions. வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய ஒவ்வொன்றும் நம்முடைய எண்ணங்கள் மற்றும் நம்முடைய நடத்தை, இவைகளுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன். அப்படி இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய செயல்களிலிருந்து நம்மால் தப்பிக்க முடியாது. அப்படி இருக்கையிலே அலாரம் ஒன்று போனிலே அடித்துக் கொண்டிருந்தது, அதனால் சற்று தாமதம் ஏற்பட்டது. அப்படி கேட்கும் பொழுது சுவாமி சொன்னார், God is eternal witness. கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ செய்வது மட்டுமல்ல, என்ன எண்ணுகின்றாயோ அதை பொறுத்து கூட உன்னுடைய கர்ம வினைகள் அமையும். எல்லாரும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், யாரும் பார்க்கவில்லை நாம் இதை செய்யலாம் என்று. ஆனால் பகவான் எண்ணம், சொல் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார், செயல் மட்டுமல்ல. எனவே இந்த ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு கான்சிக்வன்ஸ் இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது அதை செய்தவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். பகவான் என்பவர் ஒரு போஸ்ட்மேன் மாதிரி. அவர் செய்திகளை நமக்கு டெலிவர் பண்ணுவதோடு சரி, அதாவது ஒரு வெட்டிங் இன்விடேஷன் நம்ம வீட்டுக்கு போஸ்ட்மேன் கொண்டு வந்தால் அவரை
நாம் வாழ்த்துவதில்லை. ஒரு துயர செய்தியை கொண்டு வந்தால் அவரிடம் சத்தம் போடுவதோ அழுவதோ இல்லை. ஏனென்றால் அவர் ஒரு கருவி. அதே மாதிரி பகவான் அவர்கள் என்ன சொல்லுகின்றார் என்றால், நாம் செய்த செயல்களை நம் வினை பயன்படி அனுபவிப்பது பகவான் ஒரு கருவியாக இருந்து நடத்தி வருகிறார். ஆனால் அப்படி இருக்கையிலே கூட அந்த துயரங்களையோ அதையோ மாற்ற முடியுமா என்றால் கண்டிப்பாக முடியும். எப்படி முடியும் என்றால், ஒரு பிரார்த்தனை, மனமுருகிய பிரார்த்தனை இருந்தால் பகவானுடைய சங்கல்பம் கூட மாறும் என்று பகவான் அந்த பேச்சிலே குறிப்பிடுகின்றார். ஆனால் அந்த பிரார்த்தனை எப்படி இருக்க வேண்டும்? அதற்கு ஒரு 6 வகையான ஒரு அட்ஜெக்டிவ்ஸ், ஒரு தகுதிகளை பகவான் கொடுக்கிறார். இதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதை சுலபமாக நினைவில் வைத்துக் கொள்ள நான் எடுத்துக்கொண்ட ஒரு வழி, அதை IDSSCS என்று நான் ஞாபகத்தில் வைத்திருக்கிறேன். ஐடி என்றால் இன்டென்ஸ் பிரேயர். அந்த பிரார்த்தனை என்பது தீவிர பிரார்த்தனையாக இருக்க வேண்டும். உடல் உள்ளம் எல்லாம் ஒன்றிய பிரார்த்தனை, தட் இஸ் இன்டென்ஸ் பிரேயர். இரண்டாவதாக டீப் டிவோஷன். டி என்பது டீப் டிவோஷன், ஒரு ஆழ்ந்த பக்தி. மூன்றாவது எஸ், ஸ்ட்ராங் ஃபெய்த், உறுதியான நம்பிக்கை. திரு மோகன் அவர்கள் கூட சொன்னார்கள், தினமும் படுக்க போவதற்கு முன்பு சுவாமியிடம் வேண்டிக் கொள்வது அட்லீஸ்ட் 1% ஃபெய்த் டெய்லி இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், சுவாமி எனக்கு அது அருள்வாய் அப்படின்னு வேண்டிக்கணும்னு சொன்னார். அந்த ஸ்ட்ராங் ஃபெய்த் இருக்கணும். வெகு சிலருக்கே அந்த மாதிரியான ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை பகவானிடத்திலே உண்டு. அடுத்தது எஸ், சின்சியர் ரிப்பென்டன்ஸ். ஏதாவது ஒரு தவறை செய்திருந்தால் அந்த தவறுக்கு வருத்தம் தெரிவிக்கிற சின்சியர் ரிப்பென்டன்ஸ். சி என்பது கான்ஸ்டன்ட் ஏர்னிங். கான்ஸ்டன்ட் ஏர்னிங் என்றால் ஒரு ஆழமான விருப்பம், இடைவிடாத ஏங்குதல். அது எந்த மாதிரியான இடைவிடாத இருக்க வேண்டும் என்றால், இந்த உதாரணத்தை பகவான் மாதிரி உதாரணம் கொடுக்கக்கூடியவர் வேறு எவரும் இல்லை. நீங்கள் தண்ணியை ஊற்றினால் டம்ளர்ல இருந்து தண்ணியில இடைவெளி வரும். அதை எண்ணெயை ஊற்றினால் எண்ணெய் நூல் மாதிரி, ஒரு திரி மாதிரி இடைவிடாது கீழே விழுகும். தைல தாரணை என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரியான நம்முடைய ஏக்கம், பகவானிடத்தில் இருக்கக்கூடிய ஏக்கம், இடைவிடாது இருக்கக்கூடிய ஏக்கம் இருக்க வேண்டும். கடைசியாக சுப்ரீம் லவ் டு காட் என்றால் மிக இறைவனிடம் அதிதீவிர அன்பு. சோ இந்த 6 குணங்கள் இருக்க வேண்டும். திருப்பி சொல்லுகின்றேன், இன்டென்ஸ் பிரேயர், டீப் டிவோஷன், ஸ்ட்ராங் ஃபெய்த், சின்சியர் ரிப்பென்டன்ஸ், கான்ஸ்டன்ட் ஏர்னிங் அண்ட் சுப்ரீம் லவ் ஃபார் காட். இந்த 6 விஷயங்கள் நம்முடைய பிரார்த்தனையிலே இருந்தது என்றால் பகவானுடைய சங்கல்பம் கூட மாறும். இதற்கு பகவான் சொல்லுகிறார், விதியும் மாறலாம், நிதியும் மாறும், பகவானுடைய சங்கல்பமும் வில் ஆல்சோ, காட்ஸ் வில் ஆல்சோ கேன் சேஞ்ச் என்கிறார். அதுக்கு உதாரணமாக நாம் மார்க்கண்டேயனை எடுத்துக்கொள்ளலாம். விதி பிரகாரம் அவர் 16 வயதிலே முடிந்திருக்க வேண்டும். ஆனால் அவனுடைய பிரார்த்தனையின் காரணமாக இம்மார்டாலிட்டி, சகாவரம் பெற்றவராக ஆகிவிட்டார். அடுத்ததாக இதையே பார்ப்போம் இன்னொரு விதத்திலே. இதையும் பகவான் தான் இந்த எக்ஸாம்பிளையும் கொடுக்கிறார். ஒரு கைதி இருக்கிறார், அந்த கைதிக்கு கோர்ட் தண்டனை வழங்கிவிட்டது, 10 வருடம் ஜெயிலிலே இருக்க வேண்டும். ஆனால் 10 வருடம் ஜெயிலிலே அவர் இருக்கும் பொழுது நன்னடத்தை காரணமாக அவர் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை வைத்து அவருடைய தண்டனை குறைக்கப்பட இருக்கிறது. அதே போன்று நமக்கு கர்ம வினைகள் நம்மை கஷ்டப்படுத்தினால் கூட நம்முடைய பிரார்த்தனையை பொறுத்து அந்த கர்ம வினையிலிருந்து தப்பிக்க முடியும். இரண்டாவது எக்ஸாம்பிள் சுவாமி சொல்கிறார், இது கிரிமினல் கேஸ்ல ஒருவருக்கு தூக்கு தண்டனையோ ஆயுள் தண்டனையோ கிடைத்து எல்லா கோர்ட்லையும் நிராகரித்து விட்டால் கடைசியில் அவர்கள் அப்பீலுக்கு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இங்க எல்லாம் போறாங்க. அங்க போகையில அவருக்கு பிரசிடென்ட்டுக்கு பவர் இருக்கு அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு. சோ இந்த மாதிரி பிரார்த்தனை மூலமாக பகவான்
அந்த பிரார்த்தனைக்கு செவிமெடுத்து அந்த கர்ம வினைகளிலிருந்து தப்ப வைக்கிறார். எனவே இந்த தலைப்பு ஆபத் பாந்தவ சுவாமி சாயி என்று நான் கூறியது என்னுடைய வாழ்க்கையிலே, ஏனால் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையிலே அனுபவங்கள் இருக்கும். இந்த அனுபவங்கள் மிகவும் முக்கியமானது. பக்தனை பகவானோடு பிணைக்க வைக்கும், ஈர்க்க வைக்கும், பிறருக்கு இன்ஸ்பிரேஷனையும் கொடுக்கும் என்ற காரணத்தினால் ஒரு சில விஷயங்களை நான் இங்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதாவது ஒரு இதிலே பிரார்த்தனையிலே நாம் சுவாமியிடம் விரும்பி கேட்பது ஒன்று, பகவான் ஆபத்து காலத்திலே வந்து உதவி செய்வது ஒன்று. பக்தனுக்கு ஆபத்து என்று தெரியாமல் இருக்கும் பொழுது கூட பகவான் அதை தன்னுடைய கடமையாக எடுத்து அவனுக்கு தெரியாமலேயே அவனை காத்து ரட்சிக்கிறார். இதற்கு முதல் பிரார்த்தனையை பற்றி நான் சொல்லுவதற்கு என்ன என்று சொல்லுகின்றேன். ஒன்று, நான் பள்ளி படிப்பு முடிந்தவுடன் நான் சொன்னேன் உங்களுக்கு, எனக்கு கல்லூரி படிப்புக்கு கூட என்னுடைய திரு கிருஷ்ணமூர்த்தி ஐயர் அவர்கள் என்னுடைய பிஎஸ்சி சீட்டுக்காக கரஸ்பாண்டன்ஸ் ஆஃப் வாசவி காலேஜ் அவர்களிடம் என்னை அழைத்து சென்றார். இப்படி சமிதி அண்ட் சாய்ராம் சுப்பிரமணியம் ஃபேமிலி அவர்கள் ஒவ்வொரு விதத்திலும் எங்களுடைய வாழ்க்கையிலே எனக்கு மட்டுமல்ல, பல பாலவிகாஸ் மாணவர்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு விதத்திலும் அவர்கள் உதவி செய்துள்ளார்கள். நான் கல்லூரி படிப்பை முடித்த பின்னர் இந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் என்ற ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியிலே ஜாயின் பண்ணினேன். அதிலே நல்ல முறையாக பணியாற்றி தலை சிறந்த இந்தியாவிலே தலை சிறந்த நம்பர் 1 என்ற பொசிஷனை அடைந்து விட்ட பிறகு எனக்கு நான் பணிபுரிந்து கொண்டிருந்த நிறுவனமானது ஒரு ஜெர்மன் கம்பெனி, பொரிங்கர் மேன்ஹேம் என்று சொல்லுவார்கள். அவர்கள் அந்த காலத்திலே சர்க்கரை வியாதிக்கு ஒன்லி 2 கம்பெனிகள் மருந்து வைத்திருந்தன. அதிலே இந்த போரிங்கர் மேன்ஹேம் ஒன்று. அப்பொழுது அந்த ஜெர்மன் கம்பெனியிலிருந்து இந்தியாவிலிருந்து ஒரு சப்சிடரி, ஒரு தனி டிவிஷன் ஒன்று ஃபார்ம் செய்தார்கள். அது என்ன என்றால், இப்பொழுது உங்களுக்கு தெரியும், அக்கு செக் என்று ஒரு இந்த இரத்தத்தில் சர்க்கரை பார்க்கக்கூடிய ஒரு கருவி இருக்கின்றது. அந்த கருவி அதை அவர்கள் தயாரித்தவர்கள், அதை உருவாக்கியவர்கள் அவர்கள். அதை இந்தியாவிலே கிட்டத்தட்ட 1900 நான் நினைக்கிறேன் 94 அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிய பொழுது என்னை அந்த மருந்து மெடிசின் டிவிஷன்ல இருந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் டிவிஷனுக்கு ஆல் இண்டியால 20 பேரை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல நான் ஒருத்தன். சுவாமியிடம் கேட்டுவிட்டு நான் இந்த இடத்திலே ஒன்று மிக முக்கியமாக ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன். அது என்ன என்றால், அது இந்த பகவான் பாபாவிடம் எனக்கு எந்த ஒரு இன்டர்வியூவும் கிடைத்தது கிடையாது. எனக்கு இது என்னுடைய அதை எனக்கு பகவானிடம் ஒரு இன்டர்வியூ கிடைத்ததில்லை. பகவானிடம் ஒரு நேரடியாக பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததில்லை. கனவிலே பகவான் வந்ததில்லை. ஆனால் ஒவ்வொரு தருணமும் பகவான் என்னுடன் இருப்பதாக நான் இப்பொழுதும் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். பகவான் இப்பொழுது சமாதி அடைந்து விட்டார் என்ற எண்ணம் கூட எனக்கு கிடையாது. அந்த மாதிரியான ஒரு உருவாக்கத்தை, தாக்கத்தை பாலவிகாஸ் எனக்கு எடுத்து கொடுத்திருக்கின்றது. என்னை ஒரு பெரிய டிவோட்டி என்று சொல்லிக் கொள்ள முடியாது. ஏனென்றால் அந்த திருமலிசை ஆழ்வார் சொல்வது போல, புலங்களாய ஈரிரன்றில் ஒன்றிலும் பிறந்திலேன், நலங்களாய நட்கலைகள் நாளிலும் நவின்றிலேன், புலன்கள் அனைத்தும் வென்றிலேன் பொறியிலேன், புனிதனின் இலங்கு பாதம் அன்றி பற்றிலேன் எம் ஈசனே. அதாவது 4 வர்ணங்களை சேர்ந்தவனில்லை,
பெரிய கலைகள் எதையும் கற்றவன் இல்லை. இருந்தாலும் புலன்களை வென்றிருக்கின்றேன் என்றால் அதுவும் கிடையாது. இருந்தாலும் பகவானுடைய பாதத்தை தவிர, அதை பிடித்த ஒரு நல்ல காரியத்தை தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாது. அப்படி இருக்கையிலே இந்த நிறுவனத்திற்கு என்னை செலக்ட் செய்த பொழுது பகவானிடம் சீட்டு போட்டு சேரலாமா என்று கேட்டுவிட்டு சேரலாம் என்று வந்தவுடன் நான் டெல்லிக்கு முதல் முறையாக புறப்பட்டேன். சிம்லாவிலே முதல் மீட்டிங். அந்த மீட்டிங்கிலே எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. இதுவரை மருந்துகளை நான் விற்பனை செய்து கொண்டிருந்தேன். அதை விற்க ஒரு சயின்டிபிக் பேக்ரவுண்ட் தேவை. ஆனால் அதை இன்டைரக்ட் செல்லிங் என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த மிஷின்கள், பிளட் சுகர் மீட்டர்ஸ், மானிட்டர்ஸ், இதை விற்க வேண்டும் என்றால் இது டைரக்ட் செல்லிங், நுகர்வோருக்கு நேரடியாக விற்க வேண்டும். இதை எப்படி விற்பது என்பது மிக மலைப்பாக இருந்தது. எனவே இந்த எண்ணத்தோடு நான் திரும்பவும் என்னுடைய ட்ரைனிங்கை முடித்துவிட்டு நான் திரும்ப, அவர்கள் ஒரு எக்ஸ்பிரஸ்லே, கர்நாடகா எக்ஸ்பிரஸ் என்ற ட்ரெயின்லே டிக்கெட் எடுத்து கொடுத்திருந்தார்கள். நான் இதே யோஜனையிலே வந்து கொண்டிருந்தேன். எனக்கு பயமாக இருந்தது. ஏனென்றால் இந்த வேலை இப்பொழுதுதான் நான் ஆரம்பித்திருக்கிறேன். என் குடும்பத்திற்கு இந்த வேலை மிகவும் முக்கியம். இப்படி இருக்கையிலே ஒரு பெரிய பொறுப்பை எடுத்திருக்கின்றேனே, இதிலே நான் வெற்றி பெறுவேனா என்பது எனக்கு ஒரு வினாக்குறியாக இருந்தது. பகவானை நினைத்து கொண்டு அந்த 24 மணி நேரம் அந்த ட்ரெயின், சுவாமி உன்னுடைய தரிசனம் எனக்கு தேவை, இப்பொழுது தேவை, நான் என்ன செய்வது, உன்னை பார்க்காமல் இந்த டியூட்டியை நான் எடுத்துக்கொள்ள முடியாது, நேரடியாக நான் கோயம்புத்தூரிலே போய் அந்த சார்ஜை எடுத்துக்கொள்ள வேண்டும், இதை வேண்டிக் கொண்டே வந்தேன். மனது மருகி கொண்டிருந்தது. திடீரென்று ஒரு இடத்திலே ட்ரெயின் நின்றது. நான் தலையை நீட்டி வெளியே பார்க்கும் பொழுது அது தர்மாவரம் என்று போட்டிருந்தது. அட, இது தர்மாவரம் என்றால் பர்த்திக்கு அருகிலே இருக்கிறது என்று நான் என்னுடைய பயண பைகளை எல்லாம் சேகரித்துக் கொண்டு கீழே இறங்குவதற்குள் வண்டி நகர்ந்து விட்டது. ஓடும் வண்டியிலிருந்து நான் குதித்து விட்டேன். என்னுடைய பைகளை எடுத்துக்கொண்டு நேராக பர்த்தி சென்றேன். எனக்கு அருமையான தரிசனம் கிடைத்தது. பகவானை பார்த்து விட்டு ரொம்ப சந்தோஷமாக நான் கோயம்புத்தூருக்கு சென்று இந்த என்னுடைய சார்ஜை எடுத்துக்கொண்டேன். எனக்கு மாதம் 10 மிஷின்களை விற்க வேண்டும். அந்த காலத்திலே ஒரு மிஷின் 10,000 ரூபாய். எனக்கு 2 மாதமாகியும் 4 மிஷின்களை மட்டும்தான் வித்திருந்தேன். மீதி எப்படி விற்க வேண்டும் என்று தெரியவில்லை. மனதிலே பெரிய குழப்பம். இந்த வேலை நிலைக்குமா நிலைக்காதா என்ற ஒரு தயக்கம். இன்னொன்று, எங்கெங்கெல்லாம் நான் மிஷினை வித்தேனோ அவர்கள் காலையிலே, அந்த காலத்திலே இந்த செல்போன் கிடையாது, அதனாலே என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் நம்பரை கொடுத்திருந்தேன். அவருடைய நம்பருக்கு டெய்லி காலையிலே இவர்கள் கூப்பிடுவார்கள். இந்த 4 கண்ணா பின்னா என்று திட்டுவார்கள். மிஷின் வேலை செய்யவில்லை, வந்து ரிப்பேர் செய் என்று. எனக்கு மிஷின் ரிப்பேரை பற்றி எதுவும் தெரியாது. நான் என்ன செய்வது என்று ஒரு பெரிய குழப்பத்தில் இருந்தேன். அப்பொழுது என்னுடைய அங்கே ஒரு என்ஜினியர் ஒருத்தர் இருந்தார், என் கம்பெனியை சேர்ந்தவர். அவர் இந்த மிஷின்களை எல்லாம் ரிப்பேர் பண்ணுபவர். ஆனால் அவர் 50 லட்சம் 1 கோடி என்ற இயந்திரங்கள், இதே கம்பெனி பயோகெமிஸ்ட்ரி அனலைசஸ், ஆட்டோமேட்டிக் அனலைசஸை பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல வைத்திருக்கும், லைக் கேஜி, KMCH இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல. அதை ரிப்பேர் பண்ணுவதற்காக அவர் அங்கிருந்தார். அவரும் தமிழன். அவர்களிடம் சென்று நான் கேட்டேன். அவர் சொன்னார், கருப்பையா, உன்னுடைய மிஷின் 5000, நான் ரிப்பேர் பண்ணுவது 50,000 மிஷின், அதனால நீ என்னை எல்லாம் கூப்பிடாதே, நீ பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டார். எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. பகவானிடம் மனமுருக பிரார்த்தித்தேன். அப்பொழுது எனக்கு ஒரு நண்பர் சந்திரமௌலி என்று இருந்தார். அவர் ஈரோட்டில் இருந்தார். ஞாயிற்றுக்கிழமை அவர் வீட்டுக்கு சென்றிருந்தேன். நான் இந்த குழப்பத்தை அவரிடம் சொன்னேன். அவர் உடனடியாக ஒரு செய்தியை எனக்கு சொன்னார். அதாவது அவர் படித்த ஒரு விஷயத்தை என்னிடம் பகிர்ந்து கொண்டார். அது என்ன என்றால், என்னுடைய மனதில் ஒரு ஆணி மாதிரி அந்த செய்தி அறைந்தது. அது என்ன என்றால், நான் அன்றுதான் பகவானிடம் மிகவும் பகவானிடம் சண்டை மாதிரி நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். பகவானே, உன்னுடைய கட்டளையின் பேர்ல தான் எடுத்துக்கிட்டேன், நீ தான் எனக்கு பர்மிஷன் கொடுத்த, ஆனா இப்ப எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிற, வேலை எனக்கு போயிடும் போல இருக்கு, நான் என்ன செய்யறது, உன்னுடைய ஆசி எனக்கு தேவை, இதை எப்படி நான் சரி பண்றது அப்படிங்கிற மாதிரி நான் பகவானிடம் உரிமையோடு கேட்டுக்கொண்டு நான் வந்திருந்தேன். அப்போ இந்த நண்பர் சொன்னார், ப்ராப்ளம்ஸ் எக்ஸிட் நாட், only situations exist. It is up to you to convert problems into opportunity or situation என்று சொன்னார். அதாவது
ஒவ்வொரு சோதனையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எப்படி அதை அணுகுகிறாயோ அதை பொறுத்து அந்த சோதனையானது உனக்கு ஒரு வாய்ப்பாக அமையலாம் அல்லது ஒரு சிச்சுவேஷனாக இருக்கும் என்று சொன்னது. அது என்னமோ என் மனதில் மிகுந்த ஒரு ஆழ்ந்த தாக்கத்தை உண்டு பண்ணியது. உடனே கோயம்புத்தூருக்கு சென்றேன். அடுத்த நாள் காலையிலே என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட அந்த மிஷின்ஸ் அந்த போன் நம்பர்லாம் கொடுங்கன்னு அவர் கொடுத்தார். உடனே நான் முதல் போன் நம்பர் அன்னபூர்ணா ஹோட்டல்ஸ் ஓனர் அவருக்கு நான் விட்டிருந்தேன். அவருக்கு போன் பண்ணினேன். அவர் திட்டினார். அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். நான் இப்ப வரலாமா, வந்து சரி பண்ணலாமான்னு கேட்டேன். அவர் வாங்கன்னாரு. நான் நேரம் அங்க போனேன். பயத்தோட தான் போனேன். அங்க போன உடனே அந்த மிஷின் எடுத்து பார்த்தா அந்த மிஷின்ல அவர் போட்ட ஸ்ட்ரிப் எப்படி ஒரு துளி ரத்தத்தை வைத்து அதை உள்ளே அந்த துளையில் விட வேண்டும், அதை தலைகீழாக மாற்றி விட்டிருந்தார். அதனால இந்த போட்டோ ரிஃப்ளெக்டன்ஸ் பிரின்சிபல் பிரகாரம் அது ஒர்க் பண்ணாம இருந்தது. உடனே அவர்கிட்ட சொன்னேன், சார் அது அப்படி இல்லை, இப்படி பண்ணணும் அப்படின்னு நான் செய்து காண்பித்தேன். சரியாக அது ஒர்க் பண்ணினது. உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஏன்னா அவரும் தப்பு பண்ணியிருந்தார். அதனால அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு, எப்பா கரெக்டா இருக்கு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் நீங்க வேற யாராவது 2 பேர்கிட்ட நீங்க சொல்ல முடியுமா? அவர் 2 பேர் அவர் ரெக்கமெண்ட் பண்ணார். அதுக்கப்புறம் இது ஒரு நம்பிக்கை எனக்கு கொடுத்தது. அடுத்தவரிடம் சென்றேன். அடுத்தவர் என்ன பண்ணார் என்றால் அது எரர் 2 என்று வந்தது. எரர் 2 என்றால் அந்த வயல்ஸ் எடுத்து பார்த்தேன். அந்த பிளட் சுகர் வைக்கக்கூடிய வயல்ஸ் சரியாக க்ளோஸ் பண்ணாதனால அந்த ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் ஆக்சிடைஸ் என்று சொல்லுவார்கள். அந்த காற்றிலே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஆனது வேதிப்பொருள் மாற்றத்தை உண்டு பண்ணியிருந்தது. அதனால அது ஒர்க் பண்ணல. அதனால அது தப்பு சார், நீங்க இதை மூடல, நாங்க எங்கிட்ட இருக்கு இந்த ஸ்ட்ரிப், நீங்க பண்ணி பார்க்கலான்னு பண்ண மிஷின் கரெக்டா ஒர்க் பண்ணது. இது மிகுந்த சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் கொடுத்தது. இந்த மாதிரி ஆல் ப்ராப்ளம்ஸ் வாட் ஐ ஃபேஸ் வாஸ் ஆல் யூசர் ரிலேட்டட் ப்ராப்ளம். இட் இஸ் நாட் மிஷின் ப்ராப்ளம். எதுவுமே கருவியினுடைய ஒரு ப்ராப்ளம் கிடையாது. எப்படி பயன்படுத்துவது என்று அந்த உபயோகிப்பாளர் அதை சரியாக பயன்படுத்தாதனால் வந்த ப்ராப்ளம். அதை சரி செய்த உடனே எல்லோரும் சந்தோஷமானது. எனக்கு மிகுந்த நம்பிக்கை வைந்தது. பகவான் கொடுத்த இந்த நம்பிக்கை திரும்பவும் என்னை ஆல் இந்தியாவிலே முதன்மையான ஒரு ஆளாக வர வைத்தது. எதற்கு சொல்லுகின்றேன் என்றால், பகவானிடம் நாம் மன்றாடினால், உரிமையோடு நாம் கேட்டால், ஒருமுகத்தோடு நாம் கேட்டால் பகவான் அதற்கு செவிசாய்ப்பார். அடுத்தது 2வது என்னுடைய தமக்கையினுடைய திருமணத்தை பற்றி சொல்ல விரும்புகின்றேன். இதுவும் ஆபத் பாந்தவசாயி. இது என்னவென்றால், என்னுடைய தமக்கையார் திருமதி சாந்தா அவர்களுக்கு திருமணம் நிச்சயமாயிருந்தது. எனக்கு தகப்பனார் தவறிவிட்டார். எனவே நான் அந்த திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும். பணம் எங்களுடைய கம்யூனிட்டியிலே உங்களுக்கு தெரியும் திருமணம் என்றால் எவ்வளவு. சோ நான் அப்பொழுதுதான் வேலையிலே ஜாயின் பண்ணியிருந்தேன். வேலை எனக்கு மாதத்தில் 900 ரூபாய். இது லட்சக்கணக்கான பணம் தேவைப்பட்டது. அப்பொழுது எனக்கு திடீரென்று எனக்கு தெரிந்த ஒரு டாக்டரிடமிருந்து ஒரு அழைப்பு வந்தது. அந்த டாக்டர் இப்பொழுது தவறிவிட்டார். நான் அவரை பார்க்க சென்றிருந்தேன். அவர் சொன்னார், கண்ணா நீ சிஸ்டர் சாந்தாவை கல்யாணம் வச்சிருக்க. ஆமா சார் அப்படின்னு. என்ன தேதி? நான் தேதி சொன்னேன். பணம்லாம் ஏற்பாடு பண்ணிட்டியா? நான் சொன்னேன் இல்ல சார் அப்படின்னு. அவர் டாக்டர் பேரை நான் சொல்றேன், ஏன்னா அவரு டாக்டர் KS இளைய பெருமாள். அவர் இப்பொழுது தவறிவிட்டார். மகப்பேறு மருத்துவ நிபுணர். அப்போ நான் அந்த டேபிளுக்கு அந்த சைட்ல நான் உட்கார்ந்துருந்தேன். அவர் என்னை கூப்பிட்டார். அவரு அந்த டேபிளுக்கு இந்த சைட்ல உட்கார்ந்துருக்கார். நான் எதிர் மாதிரி உட்கார்ந்துருக்கேன். ஒரு மஞ்சள் பையை என்னிடம் தள்ளினார். நான் அந்த மஞ்சள் பையை திறந்து பார்த்தேன். அந்த காலத்துல அந்த துணி பை தான். அதை திறந்து பார்த்தா கத்தையா பணம் இருந்தது. வாழ்நாள்ல அவ்வளவு பணம் பார்த்தது இல்லை. நான் என்ன சார் இது அப்படின்னு. அவர் சொன்னார், எனக்கு தெரியும் நீ ரொம்ப கஷ்டத்துல இருக்க, இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு, நீ எடுத்துக்கோ, உனக்கு எப்ப தோணுதோ அப்ப கொடு என்றார். பாருங்கள், நான் கேட்கவே இல்லை. பகவானிடம் அதீத நம்பிக்கை, எப்படியும் நடந்து விடும் என்று பகவானிடம் ஒரு கோரிக்கை வைத்ததோடு சரி. ஆனால் பகவானுடைய கருணை எப்படி பாருங்கள். அவர் 1 லட்சம் ரூபாய் நான் கேட்காமல் நான் வேண்டாம் என்று சொல்லும் போதும் அவர் என்னிடம் கொடுத்தார்.
நான் பிற்காலத்திலே அதை கொடுத்தது வேறு. 1996 1,00,000 ரூபாய் என்பது இன்றைய மதிப்பிலே எவ்வளவு இருக்கும் என்று நினைத்து பாருங்கள். என்னிடம் ஒரு ப்ராமிசரி நோட் எதுவுமே டாக்குமெண்ட் எதுவும் இல்லாம தானாக வந்து அவர் கொடுத்த உதவி அது. அப்பொழுது இப்படி என்னுடைய தமக்கை திருமணம், இதுவும் பகவானுடைய கருணை, இதுவும் ஆபத் பாந்தவ சுவாமி இல்லையா? நாம் கேட்காமலேயே கொடுக்கும் வள்ளல் இல்லையா? அடுத்த 3வது உதாரணம் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இது மிகவும் சில சமயங்களிலே நாம் தர்ம வழிப்படி நடந்தால் தர்மம் நம்மை காப்பாற்றும் என்பதற்காக, அதுதான் தர்மம் என்ற சான்ஸ்கிரிட் வேர்டுக்கு அர்த்தமே தாரயதி இதி தர்மஹா, அதாவது எது தாங்கி பிடித்திருக்கிறதோ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகம் எப்படி சுற்றுகிறது, ஒரு டிசிப்ளினோட எல்லா கோள்களும் நடந்து வருகிறது அப்படின்னா அது தர்மத்தினாலே. இது நம்ம தர்ம வழிப்படி நடந்தால் நமக்கு தெரியாமல் எந்த அபாயம் வந்தாலும் பகவான் அவர்கள் அதை பார்த்துக் கொள்வார், தர்மம் காப்பாற்றும். நான் பல ப்ரமோஷன்ஸ் வாங்கி பாம்பே நேஷனல் லெவல்ல ஆபட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் இருக்கும் பொழுது என்னுடைய பாஸ் ஒரு பார்சி, அவருடைய பேரை குறிப்பிட விரும்பவில்லை, அவர் எனக்கு அவருடைய நடத்தை, அதாவது ஒரு நேர்மையான வழியிலே நடப்பது இல்லை, நான் அதிலே எந்த தலையீடும் செய்யவில்லை. ஆனால் அவருக்கு நான் ஏதாவது செய்து விடுவேனோ என்று பயம். எனக்கும் அவருக்கும் சில விஷயங்களிலே ஒத்து போகவில்லை. ஆனால் எது தர்மமோ எது என்னுடைய கடமையோ அதை நான் நடத்தி கொண்டு வந்தேன். இப்படி இருக்கையிலே அவருக்கு என் மேலான ஒரு, அப்படி என்று நினைக்கிறேன், எனக்கு இதுவரைக்கும் என்ன என்று தெரியாது. இது என் பின்னாளிலே எனக்கு என்னுடைய வெல்விஷர்ஸ் இருவர் சொல்லிய பேரிலே எனக்கு தெரிய வந்தது இந்த செய்தி, மிக முக்கியமான செய்தி. அதாவது அப்பொழுது பெரிய பெரிய டெசிஷன்ல கம்பெனி லெவல்ல எடுக்கணும்னா there is a meeting, group of people called EXCOM, executive committee members, and MANCOM, managing committee members என்று 2 கூட்டமைப்பு உண்டு. அதிலே டைரக்டர்ஸ் ஆஃப் த கம்பெனிஸ் இருப்பார்கள். ஏன்னா கம்பெனில இருந்து ஒரு சீனியர் பொசிஷன்ல இருக்க என்ன மாதிரி ஒருத்தர கம்பெனில இருந்து வெளியே எடுக்கணும் அப்படின்னா அதற்கு தகுந்த காரணம் வேண்டும், அதை பற்றி விவாதிப்பார்கள். இவர் என் பேரிலே ஒரு கேஸ் தயார் பண்ணி அந்த எக்ஸ்காமிலே பிரசன்ட் பண்ணி இருக்கிறார். அப்படி பண்ணும் பொழுது பகவான் அவர்கள் அங்கே அது எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் என்னுடைய பாசுக்கு என்னை பற்றி நிறைய தெரியும், மற்றவர்கள் அதிலே தலையிட மாட்டார்கள். அவர் பிரசன்ட் பண்ண உடனே அந்த எக்ஸ்காம் கமிட்டியில இருவர் இருந்தார். ஒருவர் நார்த் இந்தியாவை சார்ந்த திரு நீரஜ் ஜோஷி என்பவர். இப்பொழுது அவர் கிளென்மார்க் என்ற நிறுவனத்திலே 2000 கோடி பிசினஸை பார்த்து கொண்டிருக்கிறார், கிட்டத்தட்ட 10 டிவிஷன்ஸ். அதிலே டைரக்டரா இருக்கார். அடுத்தவர் திரு வெங்கட் கிருஷ்ணன், அவர் ரிட்டையர் ஆகிவிட்டார். அவர்கள் இருவருக்கும் என்னை பற்றி தெரியும். அவர்கள் அதை எதிர்த்தார்கள், ஆட்சேபித்தார்கள். அவர் அப்படி செய்யக்கூடியவர் அல்ல, கருப்பையா அப்படி செய்யக்கூடியவர் அல்ல. அதனால் இதிலே எங்களுக்கு உடன்பாடு இல்லை, எல்லோரும் ஒரு மனதாக இதை ஒப்புக்கொள்ள வேண்டும். இவர்கள் இருவரும் அதை எதிர்த்ததினாலே என்னுடைய வேலை அப்பொழுது தப்பி இருக்கிறது. எனக்கு இது தெரியாது. இது நடந்து 2 வருடங்களுக்கு அப்புறம் எனக்கு அந்த நீரஜ் ஜோஷி என்பவர் என்னிடம் சொல்லிய பிறகுதான் இது தெரிய வந்தது. எதற்கு சொல்லுகிறேன் என்றால், பகவான் அவர்கள் நாம் நல்ல வழியிலே நடந்தால் பகவான் அவர்கள் நம்மை காப்பாற்றுவார் என்பதற்காக. கிட்டத்தட்ட டைம் 6 மணி ஆகிவிட்டது. நான் முடித்துக் கொள்ள வேண்டிய நேரம். இன்னும் ஒரு 5 நிமிடம் எடுத்துக்கொள்ளலாமா? ஓகே. சோ இந்த மாதிரியாக எனக்கு அனந்தபூர் கல்லூரி மாணவியினுடைய ஒரு ரேடியோ சாயில் கேட்ட ஒரு நிகழ்ச்சியும் ஞாபகத்துக்கு வருகிறது. அது என்ன என்று சொன்னால்,
அவர்கள் இந்த அந்த மாணவிக்கு பகவான் முன்னிலேயே சிவராத்திரி என்று பாடும் பொழுது பகவான் முன்னிலேயே பாட வேண்டும், பகவான் கேட்க வேண்டும் ஒரு ஆசை. அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. சுவாமி அதுவரை உள்ளே உட்கார்ந்திருந்தவர் எந்திரித்து வெளியே போய்விட்டார். அவங்களுக்கு மிகுந்த ஏமாற்றமாகிவிட்டது. இதைதான் அவர்கள் பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் பாடிய பாட்டு முடிந்தது. சுவாமி பார்க்கவில்லையே என்ற ஏக்கம் அவரிடம் இருந்தது. திருமணமாகி அவர் அமெரிக்கா சென்று விட்டார். இது நடந்து 10 வருடங்கள் கழித்து அவர் ரேடியோ சாயிலே இந்த பாட்டு இவர் பாடுவது அது காட்சியாக வந்தது. அது பார்க்கையிலே இவர் அந்த பிரசாந்த் நிலைய மந்திற்குள் அமர்ந்து பாடும் பொழுது சுவாமி வெளியே வந்து நின்று அந்த பாட்டை ரசிப்பதை, தரிசனம் கொடுத்து கொண்டே ரசிப்பதை பார்த்தார். அப்பொழுதுதான் அவருக்கு தெரிந்தது பகவான் அவர்கள் தன்னுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று. அதாவது வெளியே நின்று அவர் கேட்டிருக்கின்றார், தான் அதை பார்க்கவில்லை என்று. இதே மாதிரி பகவான் அவர்கள் நம்முடைய பிரார்த்தனைகளை அவர் செவிமெடுத்துக் கொண்டிருக்கிறார், எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நொடியும் நம் கூட இருந்து கொண்டிருக்கின்றார். எனக்கு பகவான் அவர்கள் இல்லை என்ற ஒரு எண்ணம் இல்லை, அந்த சுந்தர ரூபம் தரிசனம் இல்லை என்றாலும் அந்த மாதிரி ஒரு நினைப்பு எனக்கு இல்லை. ஆனால் அதனால் நான் உங்கள் எல்லோரிடமும் கூற விரும்புவது, நமக்கு இந்த மாதிரி ஒரு பகவான் இனிமேல் கிடைக்க மாட்டார். எனக்கு இந்த பாட்டு ஞாபகத்துக்கு வருகிறது. பெற்ற தாய்தனை மக மறந்தாலும், பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சந்தனை கலை மறந்தாலும், கண்கள் நின்றிமைப்பது மறந்தாலும், நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் சாயிநாமத்தை நான் மறவேனே. அந்த மாதிரியாக நமசிவாயவே நான் மறவேனே என்பதை நான் சாயிநாமம் என்று மாற்றிவிட்டேன். பாட்டு ஒரு நாயன்மாருக்கு சொந்தமானது, நான் அதை எடுத்துக்கொண்டு விட்டேன். அந்த மாதிரி பகவான் அவர்கள் நம்மிடையே ஒவ்வொரு நிமிடமும் இருந்து கொண்டிருக்கின்றார். நமக்கு மிகவும் பெரிய வரப்பிரசாதமாக ஒரு நிறுவனத்தை, எந்த அவதாரமும் செய்யாத ஒரு காரியத்தை சத்யசாயி நிறுவனமாக நமக்கு கொடுத்து வைத்துள்ளார். நாம் அனைவரும் அதிலே நம்முடைய வீட்டை சார்ந்த எல்லோரையும் அதிலே ஈடுபடுத்த வேண்டும். எப்படி பகவான் அவர்கள், காலம் இல்லாதனால் நான் சொல்ல முடியவில்லை, என்னுடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய எல்லா, என்னுடைய தமையனார், என்னுடைய துணைவிகள் எல்லோரையும் நாங்கள் சொல்லாமலேயே அவர் பால் ஈர்த்து கொண்டார். அந்த மாதிரியாக பகவான் அவர்கள் இந்த நிறுவனத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த நிறுவனத்திலே நாம் இணைந்து நம்மை நாமே உயர்த்தி கொள்ள பல வழிபாடுகளை, பல வழிகளை கொடுத்திருக்கிறார். சேவை செய்யலாம், நாமஸ்மரணை செய்யலாம், ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணலாம், இந்த மாதிரி பல உபாயங்களை கொடுத்திருக்கின்றார். நாம் அதனை, அந்த நிறுவனத்தில் இருந்து நமது தொடர்பை ஒருபோதும் நிறுத்திக் கொள்ளக்கூடாது. பகவானிடம் தினமும் அவர் அருகிலே அழைத்து செல்ல வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும். நன்றாக இறுதியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருடைய நம்முடைய குழந்தைகளை எல்லாம் பால விகாஸ் கிளாஸிலே சேர்க்க வேண்டும். பகவான் நம்முடைய நலனை, இகப்பர சுகங்களை அவர் என்ன என்று தெரிந்து கொண்டு நமக்கு வேண்டியவற்றை அவர் கொடுப்பார். நமக்கு அவர் கொடுக்கவில்லை என்றால் அவருடைய பார்வை விசாலமானது, நம்முடைய பார்வை குறுகியது. எனவே நமக்கு தெரியாது என்ன வேண்டும் என்று. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுவதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மாட்கரியோய் நீ என்ற மாதிரி வேண்டுவது என்ன நமக்கு வேணும் அப்படிங்கிறது அவர் பார்த்து அவர் நமக்கு கொடுப்பார். பகவானை மறக்காமல் இந்த சத்யசாயி நிறுவனத்திலே சேர்ந்து நாம் நம்மை உயர்த்தி கொள்வோம் என்று சொல்லி இந்த உரையினை முடித்துக் கொள்கின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த சத்யசாயி, ஈரோடு மாவட்ட சத்யசாயி சேவா நிறுவனங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெய் சாய்ராம். சாய்ராம் சார், கருப்பையா சார், ரொம்ப நல்லா இருந்தது. வெரி ஹாப்பி.
ராஜேந்திரன் சாய்ராம் சார். பேசுறேன். ரொம்ப சாய்ராம் நல்லா தெரியுது இருந்தது. சார். ஆ, என்ன பெற்ற தாய் அது அது ரொம்ப ரொம்ப சூப்பர். நீங்க உங்களுடைய அனுபவங்கள் வந்து இன்னும் நெறைய இருக்கு. பட் ஆனா டைம் ஷார்ட் ஆனதுனால முடிக்க வேண்டியதா போச்சு. நீங்க இன்னொரு தடவ கண்டிப்பா ஸ்பீச் குடுத்து நீங்க சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸ் நெறைய வந்து சதீஷா இதுல பண்ணிட்டு இருக்கீங்க. அத பத்தி டீட்டெயிலா வந்து இன்னொரு தடவ வந்து பேசணும்னு சொல்லி நான் அன்பா கேட்டுக்கிறேன். நீங்க சொன்ன அந்த ஐடிஎஸ்எஸ்சி இது ரொம்ப ரொம்ப அதுல வந்து ஒண்ணு சொன்னீங்க. சின்சியர் ரிப்பன்டன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா ஃபீல் பண்றேன் நான் அது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சேரம். ஐ லேர்ன்ட் சோ மச் ஃப்ரம் யூ. வெரி நைஸ் அண்ட் சாஃப்ட் ஸ்போக்கன். சாய்ராம் வெரி சார். ஹாப்பி சேரம். தேங்க் யூ சாய். சாய்ராம். 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 டாக்டர் கோவிந்தராஜ். சாய்ராம் சார். எனக்கு கருப்பையா சாய்ராம் ஒரு 30 ஆண்டுகளாக தெரியும். நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்கோம். சாதனா கேம்ப், ஸ்கூல்ல ஸ்பிரிச்சுவல் கோர்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். ஒரு நிகழ்ச்சி எனக்கு நன்கு நினைவுக்கு வருகிறது. நம்ம ஏஐடி ஸ்கூல்ல ஒரு கிளாஸஸ் எடுத்துட்டு இருந்தோம். அப்ப கருப்பையா சாய்ராம் மென்ஷன் பண்ணாங்க, இது மாதிரி அந்த காலத்துல ராமாயண காலத்திலே புஷ்ப விமானம் எல்லாம் உண்டு அப்படின்னு. உடனே ஒரு மாணவன் எழுந்து கேட்டான், ஏன் சார் அப்படியெல்லாம் இருந்த இந்தியா ஏன் சார் இப்படி ஆகி போச்சு அப்படின்னு கேட்டான். எனக்குமே என்ன பதில் சொல்வதுன்னு தெரியவில்லை. அப்ப கருப்பையா சார் பதில் சொன்னார், அவர்கள் இதே போலதான் நிறைய கண்டுபிடித்துக் கொண்டே இருந்தார்கள். 3 கூட போயிட்டோம் ராக்கெட்ல, இருந்தாலும் மனிதன் திருப்தி அடைவதில்லை, நிறைவு அடைவதில்லை. இறைவனை பற்றி அறிந்து கொள்வதிலே தான் நிறைவு இருக்கின்றது என்று நம் ஞானிகள்லாம் கண்டுபிடித்தார்கள் என்ற ஒரு தகுந்த பதிலை அவர்கள் கூறினார். நிறைய படிப்பார் அவர். நிறைய எனக்கு இன்னுமே அவர் கொடுத்த ஆழ்வார்கள் பற்றிய புத்தகம் என் கையில இருக்குது. இப்ப கூட திருமங்கை ஆழ்வார் பற்றி அவரு குறிப்பிட்டார், திருமணிசை ஆழ்வாரை பற்றி. அதே போல அடிக்கடி கஸ்தூரியுடைய லாங்குவேஜ் என்னுடைய இங்கிலீஷ் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருந்தது, அடிக்கடி குறிப்பிடுவார். ஒரு அன்பயஸ்ட் மேன், அதாவது எங்க நேர்மை இருக்கின்றதோ அந்த பக்கம் சப்போர்ட் பண்ணுவார். நான் அது வரைக்கும் நான் பார்த்திருக்கேன், பல நிகழ்ச்சிகள்ல பார்த்திருக்கேன். எங்களுக்கும் சாய் அண்ணாவுக்கும் நிறைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுத்தார். அதனால எங்களுக்கு நிறைய விஷயங்களை நான் கத்துக்கிட்டோம். அதே மாதிரி எங்க இருந்தாலும் தொடர்பிலே இருப்பார். அவருடைய வாழ்க்கையில எப்படி வந்தாங்கிறத எங்கிட்ட அடிக்கடி சொல்லுவார். அவருடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று பகவானை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். சாய்ராம். சாய்ராம் சார். சாய்ராம் சரவணன். சாய்ராம் சரவணன். சாய் மனோகர் from Bangalore, Saravan. Yeah. Sairam Kurupaya, excellent speech it was. Really nice to hear your voice. It is nice. As Dr. Govindaraj you said, you are our friend, guide and philosopher, all three together for us. You have been our inspiring personality for a long time and you have been doing great thing and it was nice to hear your voice. Thank you so much for sharing your experience, Karupaya. Thanks, Saravanan, for sending the link. சாய்ராம் அண்ணா. சாய்ராம் பேசலாம். சார் ப்ரொஃபசர் பாலகிருஷ்ணன் சார். சாய்ராம். 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 சாய்ராம் சார். நான் பாலகிருஷ்ணன் பேசுறேன்ப்பா. சாய்ராம் சார். சாய்ராம் சார். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா பேசினேன். ரொம்ப நல்லா பேசினேன் ராஜா. ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாலும் வாழ்க்கையை உச்சகட்டத்துக்கு போலாங்கிறது உன்னுடைய வாழ்க்கை ஒரு நிரூபணம். சுவாமிகிட்ட ஒரு இன்டர்வியூ வாங்காம, கனவுல சுவாமி வராம, 100% சுவாமி மேல நம்பிக்கை வச்சு வாழ்க்கையில ரொம்ப நல்லா நீ முன்னுக்கு வந்திருக்கு. You are a role model for all Balavika students. May God bless you and your family. நல்ல ராஜா. சாய்ராம். சாய்ராம். Thank you. சாய்ராம் சந்துரு பேசுறேன். கருப்பையாவோட டாபிக் வந்து ஆபத் பாந்தவா சாய். ஆனா கருப்பையாவே ஆபத் பாந்தவனா நிறைய இடத்துல இருந்திருக்கிற ஒரே ஒரு இன்சிடென்ட்டை மட்டும் நான் இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, பர்த்தி யாத்ரா ஃபர்ஸ்ட் டைம் பர்த்தி யாத்ரா போகும்பொழுது பால்விகாஸ் குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம். ட்ரெயின் எல்லாம் அரேஞ்சு. ஸோ 1 day பிஃபோர் தான் ஆர்டர் கையில் கிடைக்குது. ஆனால் திடீர்னு காலையில் 11 lakhs கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த நேரத்தில் ஒன்றுமே புரியல பாஸ்ட் பாலவிகா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார்ட்டையும். ஸோ உடனே காலையில் மார்னிங் ஒரு 6 o'clock அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணுறேன். அண்ணா இந்த மாதிரி ட்ரெயின் கிளம்பணுன்னா ஒரு 11 lakhs கட்டணுமாமா அப்படின்னு. சரி ஒரு 1 hourல நான் மறுபடியும் உங்கள்கிட்ட லைனில் வரேன் அப்படின்னாங்க அண்ணா. அப்புறம் அண்ணா கருப்பையாட்ட பேசியிருப்பாங்க போல.
அப்புறம் இன்னொரு 2 பேர்ட்டு அண்ணா பேசியிருக்காங்க. கருப்பையா உனக்கு 9 மணிக்கு கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்கான் சந்துரு அப்படின்னாங்க. கருப்பையா உடனே ஃபோன் பண்ணி, சந்துரு உன்னோட அக்கௌண்ட் நம்பர் அனுப்பு, 10 மணிக்கு உன்னோட அக்கௌண்ட்ல 5 lakhs வந்துடும் அப்படின்னாங்க. ஸோ கருப்பையாவோட கொலீக் ஒருத்தர் அங்க ஹரின்னு சொல்லிட்டு பாம்பேல இருக்காரு. ஸோ இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொன்னோன்னே, என்னோட மணி பேங்க்ல டெபாசிட்டா இருக்குது, ஸோ இதுக்கு யூஸ் ஆகாம எதுக்கு டெபாசிட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கருப்பையா இம்மீடியட்டா இன்ஸ்டண்டா ஒரு 5 lakhs 10 மணிக்கு. 12 மணிக்கு நம்ம மூலப்பாளையம் சமிதியில இருக்கக்கூடிய கண்ணன் குரு ராகவேந்திரனோட கற்பகம் அவங்களோட பிரதர், அவர் வந்து ஒரு 4 lakhs வந்து ஒரு 2 hours கழிச்சு அவர் அனுப்பிச்சாரு. அது சரவணன் சொல்லி அரேஞ்ச் பண்ணது. ஸோ இந்த மாதிரி இமீடியட்டா வித்தின் ஒரு half a dayல இன்ஸ்டண்டா இது ஸ்டார்டட் வித் கருப்பையா. ஆபத் பாந்தவா சாயி அப்படிங்கிறது நிறைய விஷயத்துல கருப்பையாவே வந்து ஆபத் பாந்தவனா இருந்திருக்காருங்கிறத சொல்லுறேன். சாய்ராம். சாய்ராம், ஐ எம் ஹாப்பி. பட் சாய் அண்ணா அப்படிங்கிற ஒரு குரு போட்ட வித இவ்வளவு தூரம் நிறைய பேருக்கு, என்ன மாதிரி நிறைய பேர் இன்னும் பேசல, நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அதனால நம்ம நிறைய இத பத்தி பேசுறது, எனக்கு உங்களுடைய அன்பு புரிகிறது. ரொம்ப தேங்க்ஸ். நம்ம ஆனா இருக்கக்கூடிய ஒரு பயணத்துல இருக்கோம். அது என்ன பயணம்னா, நம்ம வேணாலும் வேண்டலைனாலும் கடைசியா பகவானை போய் சேரணும். நம்ம வேண்டாம் அப்படின்னு விடாப்படியா இருந்தா கூட அவர் விட போறது இல்லை அப்படின்னு அவர் 1964லயே ஒரு ஸ்பீச்ல கொடுத்திருக்காரு. ஸோ நம்ம அந்த ஒரு பயணத்துல இருக்கோம். எவ்வளவு ஃபாஸ்டா நம்ம போய் சேருவோம் அப்படிங்கிறது மிகவும் முக்கியம். அது நம்ம அதனால அது சுவாமி, அதுவும் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவர்களுடைய அருள் வேணும். அதுக்கு இந்த நிறுவனம் கூட இருக்கிறவங்க, உங்களை மாதிரி சந்துரு, டாக்டர் கோவிந்தராஜ், NSK, ஆல் மார்வலஸ் பீப்புள். ஏன்னா லைக் மைண்டட் பீப்புள் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். சக ஆன்மீக பாதையிலே முன்னேறதுக்கு உதவக்கூடிய பீப்புள் கூட அமையிறது ரொம்ப முக்கியம். அவர்களெல்லாம் எனக்கு கிடைத்தது ஒரு பெரிய பாக்கியமா கருதுறேன். தேங்க்யூ. சாய்ராம். சாய்ராம், சிவகாமி சாய்ராம் பேச ட்ரை பண்றீங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆடியோ கிளியரா இல்ல. சாய்ராம் சார். நன்றி. சாய்ராம். சாய்ராம். சாய்ராம்ண்ணா. சாய்ராம். அண்ணா, நீங்க இந்த லாஸ்ட்ல ஷேர் பண்ண சொன்னீங்க, நீங்க படிக்கிறீங்களா? இல்ல ஜஸ்ட் ஷேர் பண்ணிருந்தேன். நீங்க ஷேர் பண்ணுங்க, நான் படிக்கிறேன். சுவாமி நம்முடைய ஆன்மீக பயணத்தை பத்தி சுவாமி கொடுத்த ஒரு உறுதிமொழிய உங்களுக்கு படிச்சு காமிக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன். அதை இப்போ அவர் ஃபிளாஷ் பண்ணுவார். டைம் ஆயிடுச்சுன்னா முடிச்சுக்கலாம். இல்ல, நான் ஃபிளாஷ் ஆயிடுச்சு ஆல்ரெடி. Anna, you can see from the screen. No, I cannot see, so you can read it. Arun, go ahead. Okay. Sairam, I will never leave you. I have come to reform you. I won't leave you until I do that. Even if you get away before I do that, do not think you can escape me. I will hold on to you. I am not worried if you leave me, for I am not anxious. But of one thing be assured, whether you come to me or not, you are all mine. Divine Discourse, February 11, 1964. Sairam. Sairam. Thank you, Na. Excellent speech.
ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய எக்ஸலண்டான விஷயங்கள் சொன்னீங்க. எப்படி வந்து தர்மத்தை ஃபாலோ பண்ணணும், சுவாமி வந்து ஆபத் பாந்தவனா எப்படி இருக்காங்க அப்படின்னு நிறைய உங்களை பத்தி சொன்னாங்க. எனக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசை. எனக்கு வந்து ஈரோட்ல இருந்து மும்பை நான் வேலைக்கு போகணும். ரொம்ப ஒரு பயம் இருந்தது எனக்கு. நம்ம சுவாமி ஃபோல்டை விட்டு போயிடுவோமோ, பெரிய சிட்டிக்கு போறோம், நம்ம வந்து வேற பாதையில போயிடக்கூடாது அப்படின்னு. சுவாமி மேல எனக்கு நல்ல ஃபைட் இருந்தது. கண்டிப்பா சுவாமி என்னை கைவிட மாட்டாரு, எப்போ அவரோட பாத்திலேயே வச்சிருப்பாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனா அந்த நம்பிக்கைக்கு சின்ன கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது நீங்க தான். நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணேன், எனக்கு மும்பைல வேலை கிடைச்சோன்னு. நீங்க சொன்னீங்க, வாப்பா இங்க சென்டர்ஸ் இருக்கு, நம்ம வந்து பாத்துக்கலாம், நான் வந்து கண்டிப்பா கைட் பண்றேன் அப்படின்னீங்க. ஸோ அந்த வார்த்தை தான் வந்து நம்பி நான் மும்பைக்கு வந்தேன். கண்டிப்பா சுவாமி ஃபோல்ட் விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்பி வந்தேன். அதே மாதிரி கைட் பண்ணீங்க. ஒரு 3 வருஷம் தர்மக்ஷேத்ரால நிறைய ஆக்டிவிட்டிஸ் செய்யறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க கொடுத்த ஒரு கைடன்ஸ் மூலமா நடந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங்ண்ணா. அனைவருக்கும் நன்றி. இன்றைய சத்சங்கம் மகாமங்களாரத்தியுடன் நடைபெறும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்ஸ். வரும் வியாழக்கிழமை மாலை 7:30 8 மணி வரைக்கும் சனாதன சாரதி வாசகர் வட்டமும், வெள்ளிக்கிழமை மாலை 7:30 8 மணி வரைக்கும் ஸ்ரீ சத்யசாய் அஷ்டோத்திர சதநாமாவளியிலிருந்து வாசகர் வட்டமும் நடைபெறும். வழக்கம் போல நம்ம குரூப்ல லிங்க் அனுப்பிச்சிடுறோம். வரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் நேரலை சத்சங்கத்துல நம்மளோட பேச இருப்பவர் மதிப்பிற்குரிய நம்ம யோகா குரு திரு கோபாலகிருஷ்ணன் சைரம் அவங்க இமாலய ரகசியங்களும் சத்யசாய் மகிமையும் அப்படிங்கிற தலைப்புல அவரோட அனுபவங்களை பகிர்ந்துக்க இருக்காரு. கண்டிப்பா எல்லாரும் குடும்பத்தோட கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. இப்பொழுது மங்களார்த்தி. சாய்ராம். जय सद्गुरुदेवा। शांति शांति शांति। समस्त लोकाः सुखिनो भवन्तु। समस्त लोकाः सुखिनो भवन्तु। समस्त लोकाः सुखिनो भवन्तु। शांति शांति शांति। जय बोलो भगवान श्री सत्य साई बाबा जी की जय।